என் அன்பு செல்வமே, சற்றே உன் ஓட்டத்தை நிறுத்து. ஏதோ ஒரு காணொளிதானே என்று வழக்கம் போல உன்னுடைய சிந்தனையை அலைபாய விடாமல் உனது ஒட்டுமொத்த கவனத்தையும் என் வார்த்தைகளின் மீது வை. இது எதேச்சையாக உன் செவிகளை வந்தடைந்த குரல் அல்ல. அகிலத்தையே தன் ஒற்றை அசைவில் இயங்க வைக்கும் உன் கைலைநாதன், உன் பலகால பிரார்த்தனைகளுக்கு விடையளிக்க உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும் உன் அப்பன் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பதை உணர்த்தவே சிவனே துணை என்னும் இந்த புனிதமான காணொளி தளத்தின் வாயிலாக உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். உன் இருண்ட வாழ்க்கையில் ஒரு மாபெரும் ஒளியை ஏற்றப் போகும் நேரம் வந்துவிட்டது. இரவுகள் தூக்கமில்லாமல் கழிந்ததையும் உன் தலையணை கண்ணீரால் நனைந்ததையும் நான் அறிய மாட்டேனா என் செல்வமே? யாரிடம் சொல்வது, யார் நம்மை புரிந்து கொள்வார்கள் என்று தவித்து தவித்து உன் நெஞ்சிற்குள் நீயே பூட்டி வைத்திருக்கும் அந்த மலை அளவிலான வேதனைகளை நான் அறிவேன். உன்னை சுற்றியிருப்பவர்கள் உன் முகத்தில் உள்ள சிரிப்பை மட்டுமே பார்க்கிறார்கள். ஆனால் நான் உன் இதயத்தில் வழியும் குருதியை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய தூய்மையான அன்பை அவர்கள் எள்ளி நகையாடிய போது நீ பட்ட அவமானங்கள் அனைத்தும் என் திருச்செவிகளை எட்டிக்கொண்டுதான் இருந்தன. உன்னை உதாசீனப்படுத்தியவர்களை பார்த்து நீ கலங்காதே. அவர்களுக்கு உன்னுடைய உண்மையான மதிப்பு என்னவென்று தெரியவில்லை. சுட்டெரிக்கும் வெயிலில் வறண்ட நிலத்தில் முளைத்து கிடக்கும் நன்னாரி செடியை பார்த்திருக்கிறாயா? மேலோட்டமாக பார்க்கும் மனிதர்களுக்கு அது காலடியில் மிதிப்படும் ஒரு சாதாரண புதர்ச்செடியாகத்தான் தெரியும். ஆனால் அந்த செடியின் ஆழமான வேர்களை பிடுங்கி நசுக்கும் போதுதான் கோடை வெயிலின் கொடிய தாகத்தை தணிக்கும் மாபெரும் குளிர்ச்சியான அமுதச்சாறு அதிலிருந்து வெளிப்படும். உன்னுடைய வாழ்க்கையும் இதுவரை அப்படித்தான் புறக்கணிக்கப்பட்டு வந்தது. நீ பட்ட அவமானங்களும் மற்றவர்கள் உனக்கு கொடுத்த வழிகளும் உன்னை அழிக்கவில்லை. மாறாக உனக்குள் இருக்கும் அந்த அசுரத்தனமான திறமையையும் மாபெரும் நற்குணத்தையும் அகிலம் முழுவதும் மணக்கச் செய்ய நான் உன்னை பக்குவப்படுத்திக் கொண்டிருந்தேன். உன் ஆழமான வேர்களுக்குள் இருக்கும் அருமை இனிமேல்தான் இந்த உலகத்திற்கு தெரிய போகிறது. என் அன்பு பிள்ளையே, எத்தனையோ முறை இதுதான் நம் வாழ்க்கையின் இறுதி புள்ளி, இனி நம்மால் மீண்டு வரவே முடியாது என்று நீ உடைந்து போயிருக்கிறாய். உன்னை நம்ப வைத்து ஏமாற்றிய துரோகங்கள் உன் முதுகில் குத்திய போது நீ அனாதையாக நிற்பதாக நினைத்து துடித்தாய். ஆனால் அந்த ஒவ்வொரு நொடியும் உன்னை தாங்கி பிடித்துக் கொண்டிருந்தது இந்த ஈசனின் திருக்கரங்கள் என்பதை நீ அறிய மாட்டாய். காய்ந்து போன ஒற்றை பனை ஓலையை எடுத்துப்பார், அது மிக எளிதாக கிழிந்துவிடும். ஆனால் அந்த ஓலைகளை ஒன்றிணைத்து வளைத்து நெளித்து பின்னி ஒரு மாபெரும் கூரையாகவோ அல்லது குடையாகவோ மாற்றும்போது அது எப்பேற்பட்ட கொடிய மழையையும் சுட்டெரிக்கும் வெயிலையும் தடுத்து நிறுத்தும் மாபெரும் கவசமாக மாறிவிடுகிறது. உனக்கு வந்த ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு சறுக்கலும் ஒற்றை ஓலையாக இருந்த உன்னை வளைத்து நெளித்து சாம்ராஜ்யத்தையே தாங்கும் மாபெரும் கவசமாக நான் பின்னிக் கொண்டிருந்த திருவிளையாடல் அது. உன்னுடைய வலிகள் அத்தனையும் முடிவுக்கு வரப்போகின்றன. இனி நீ சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீரும் ஆனந்த கண்ணீராக மட்டுமே இருக்கும். உன் வாழ்க்கையில் இதுநாள் வரை நீ சந்தித்த காரிய தடைகள் அனைத்தும் என் நெற்றிக்கண் நெருப்பால் சுக்குநூறாக உடைக்கப்பட்டுவிட்டன. உன்னை முடக்க நினைத்த அத்தனை தீய சக்திகளும் கண்திருஷ்டிகளும் வஞ்சகர்களின் சூழ்ச்சிகளும் என் சூலாயுதத்தின் அக்னி ஒளியில் பட்டு எரியப் போகின்றன. நீ இழந்த சந்தோஷம், பணம், நிம்மதி அத்தனையும் உன்னை தேடி பல மடங்காக திரும்பி வரப்போகிறது. உனக்காக பிரபஞ்சத்தின் ரகசிய கதவுகளை நான் திறக்கும் நேரம் இது. நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். உன் மனதில் உள்ள அத்தனை பாரங்களையும் குற்ற உணர்ச்சிகளையும் எதிர்காலத்தை பற்றிய பயங்களையும் இங்கேயே இந்த நொடியிலேயே என் திருவடிகளில் இறக்கி வைத்துவிடு. உனக்கு துரோகம் செய்தவர்களை கூட நீ சபிக்க வேண்டாம். அவர்களுக்கான கர்ம வினையை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ உன்னுடைய அப்பனிடம் முழுமையாக சரணடைந்து விட்டாய் என்றால் உன்னுடைய தூய்மையான பக்தியை நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதற்கு சாட்சியாக சிவனே துணை என்று உன் முழு மனதோடு ஆத்மார்த்தமாக பதிவு செய்து என்னை வணங்கு. உனக்கான புதிய வசந்த காலம் இதோ பிறந்துவிட்டது. உன் ஈசன் உன்னோடு இருக்கிறேன். எந்த கலக்கமும் வேண்டாம், நிம்மதியாக இரு. என் அன்பு செல்வமே, உன் முகத்தில் வழியும் கண்ணீரோடு நீ என்னை நிமிர்ந்து பார்க்கும் இந்த தருணத்திற்காகத்தான் நான் காத்துக் கொண்டிருந்தேன். உன் விழிகளில் உள்ள ஏக்கமும் நெஞ்சில் உள்ள தவிப்பும் என் கைலாயத்தின் பனிமலைகளை உருக்கிவிட்டன. அழுது அழுது ஓய்ந்து போன உன் மனதிற்கு ஆறுதல் சொல்லவும், இருண்டு கிடக்கும் உன் வாழ்க்கையில் விடியலை கொண்டு வரவுமே அண்ணாமலையானாகிய நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த வார்த்தைகளை ஏதோ தற்செயலாக நீ கேட்கிறாய் என்று ஒருபோதும் எண்ணிவிடாதே. இது உன்னை படைத்த ஈசனின் நேரடி திருவாக்கு. எத்தனையோ இரவுகள் யாருமற்ற தனிமையில் எனக்கு மட்டும் ஏன் ஈசனே இத்தனை சோதனைகள்? நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லையே என்று நெஞ்சை பிடித்துக்கொண்டு நீ கதறி எழுகும் சத்தம் என் செவிகளை எட்டிக் கொண்டுதான் இருந்தது. உண்மையான அன்பை கொடுத்து நீ ஏமாந்தது போதும். உன்னுடைய உழைப்பை உறிஞ்சிக்கொண்டு உன்னை உதாசீனப்படுத்திய சுயநல மனிதர்களின் முகத்திரையை நான் கிழித்தெறியப் போகிறேன். நீ பட்ட அவமானங்களுக்கும் உன்னை ஏளனமாக பார்த்து சிரித்தவர்களுக்கும் பதில் சொல்லும் காலம் இதோ உன்னை நெருங்கிவிட்டது. உன் வாழ்வில் இதுவரை நடந்த குழப்பமான நிகழ்வுகளை பார்த்து நீ மலைத்து நிற்கிறாயல்லவா? ஒரு சிவாலயத்தின் திருமுற்றத்தில் வரையப்படும் மாபெரும் தெய்வீக கோலத்தை நீ கவனித்திருக்கிறாயா? முதலில் தரையில் எங்கும் தொடர்பில்லாத புள்ளிகளாக சிதறி கிடக்கும் அந்த புள்ளிகளை பார்க்கும்போது அது என்னவென்றே யாருக்கும் புரியாது. ஒரு முழுமையற்ற குழப்பமாகவே தோன்றும்.
ஆனால் அந்த புள்ளிகளை இணைத்து மாபெரும் நேர்கோடுகள் வரையப்படும் போதுதான் அது அகிலமே வியக்கும் ஒரு பிரம்மாண்டமான எந்திரக்கோலமாக மாறும். அதே போலத்தான் என் செல்வமே, உன் வாழ்வில் நீ சந்தித்த தோல்விகளும் பிரிவுகளும் வலிகளும் எதற்காக நடக்கின்றன என்று புரியாத தொடர்பற்ற புள்ளிகளைப் போல உனக்கு தோன்றலாம். ஆனால் இன்று உன் ஈசனான நான் என் பேரருள் என்னும் வெள்ளைக்கோட்டால் அந்த வலிகளையெல்லாம் ஒன்றாக இணைத்து உன் வாழ்க்கையை ஒரு மாபெரும் ராஜயோக சித்திரமாக, ஒரு கலைப்படைப்பாக மாற்றப் போகிறேன். இனி நீ காணப்போவது அந்த பிரம்மாண்டமான முழுமையைத்தான். பொருளாதார நெருக்கடியால் நீ பட்ட வேதனைகள் கொஞ்ச நஞ்சமல்ல. அடுத்த வேலைக்கு என்ன செய்வது என்று திகைத்து நின்ற அந்த நரக வேதனைகளை நான் அறிவேன். ஆனால் இனி உன் நிலை தலைகீழாக மாறப்போகிறது. நீ தொட்டதெல்லாம் துலங்கும் நேரம் வந்துவிட்டது. உன் கைகளை விட்டு நழுவி போன அத்தனை செல்வங்களும் பல மடங்காக பெருகி உன்னை வந்து சேரப்போகின்றன. கடன் என்னும் கொடிய அரக்கனின் பிடியிலிருந்து உன்னை முற்றிலுமாக நான் விடுவிப்பேன். உனக்கு இல்லை என்று சொல்லப்பட்ட இடங்களிலேயே நீயே பலருக்கும் அள்ளிக் கொடுக்கும் மாபெரும் வள்ளலாக உன்னை நான் அரியணையில் ஏற்றப் போகிறேன். நீ அனுபவித்த கஷ்டங்களை உன்னை அழிப்பதற்கான சாபங்கள் என்று நினைக்காதே. ஒரு மாபெரும் நாட்டிய கலைஞர் மேடையில் ஆடும்போது அவருக்கு பக்கத்தில் நட்டுவனார் வைத்திருக்கும் அந்த மரக்கட்டையும் குச்சியும் தங்களுக்குள் கடுமையாக மோதிக்கொண்டு மாபெரும் ஓசையை எழுப்பும். அந்த கட்டைக்கு அது வலியாக இருந்தாலும் அந்த தாளத்தின் அடிகள்தான் அந்த நாட்டியத்தையே உலகத்தரம் வாய்ந்ததாக மாற்றுகிறது. அதுபோலத்தான் உன் வாழ்வில் அடுத்தடுத்து உன்னை தாக்கிய துன்பங்களும் அவமானங்களும் உன்னை வதைப்பதற்காக அல்ல. உன் ஈசன் நான் உனக்காக பின்னணியில் எழுப்பும் வெற்றியின் தாளங்கள் அவை. அந்த தாளத்தின் ஒவ்வொரு அடியும் உன்னை சமுதாயத்தின் உயர்ந்த மேடையில் ஒரு ராஜநடையோடு வீரநடை போடச் செய்வதற்கான தெய்வீக ஏற்பாடு என்பதை நீ உணர வேண்டும். உன்னுடைய உடலையும் மனதையும் வாட்டி வதைத்த அத்தனை பிணிகளும் நீங்கி உனக்குள் ஒரு புதிய பிராணசக்தி உற்பத்தியாக போகிறது. வைத்தியநாதனான என் ஆசியால் உன் முகத்தில் புதிய தேஜஸும் உடலில் அசுர பலமும் குடியேறும். உன்னை வீழ்த்த நினைக்கும் எந்த ஒரு தீய சக்தியும் வஞ்சகர்களின் கந்திருஷ்டியும் என் சூலாயுதத்தின் அக்னி பார்வையிலிருந்து தப்ப முடியாது. உன்னை சுற்றிலும் என் சிவகணங்களை உனக்கான அரணாக நான் நிறுத்திவிட்டேன். இனி எதை கண்டும் நீ பயப்பட தேவையில்லை. தைரியமாகச் செயல்படு. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். உனக்கு துரோகம் செய்தவர்களை நீ பழிவாங்க நினைக்காதே. அந்த வன்மத்தை உன் தூய்மையான மனதில் சுமக்காதே. அவர்கள் செய்த கர்மவினைக்கான தண்டனையை இந்த அகிலத்தையே ஆளும் ஈசனான நான் வழங்கிக் கொள்கிறேன். நீ உன் இலக்கை நோக்கி மட்டும் கம்பீரமாக பயணி. உன்னுடைய அத்தனை பாரங்களையும் கவலைகளையும் என்னிடம் முழுமையாக ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இரு. நான் உன் பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். இந்த ஈசனின் மீது முழுமையான நம்பிக்கையோடு உன்னை நீயே என்னிடம் சமர்ப்பித்து விட்டாய் என்பதை உணர்த்த கீழேயுள்ள கருத்து பெட்டியில் சிவனே துணை என்று உன் பொற்கரங்களால் ஆத்மார்த்தமாக பதிவு செய். உன் வேண்டுதலை நான் அங்கீகரித்து விட்டேன். உன் வாழ்வை ஒளிமயமாக மாற்றும் அந்த மாபெரும் திருப்புமுனை இதோ தொடங்கிவிட்டது. கலங்காதே, உன் ஈசன் நான் இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, என்னை கடந்து செல்லாமல் எனக்காக நீ மீண்டும் காத்திருக்கிறாய். உன்னுடைய இந்த ஆழமான பக்திக்கும் சோர்வடையாத பொறுமைக்கும் என் கைலாயத்தின் கதவுகள் திறக்கப்பட்டுவிட்டன. உன்னை சுற்றிலும் இருள் சூழ்ந்திருப்பதாக நீ நினைத்து தவிக்கும் இந்த நேரத்தில் உனக்கான மாபெரும் பேரொளியை கையில் ஏந்திக் கொண்டு சிவனே துணை என்று உனக்கு அபயமளிக்கவே நான் வந்திருக்கிறேன். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, அண்டசராசரங்களையும் ஆளும் அண்ணாமலையானின் அசைக்க முடியாத சத்திய வாக்கு. எனக்கு தெரியும் என் செல்வமே, வெளியில் சிரித்துக்கொண்டு உள்ளே நீ எவ்வளவு பெரிய எரிமலையை சுமந்து கொண்டிருக்கிறாய் என்று. யாருக்கும் உன் கஷ்டங்களை காட்டிக்கொள்ளாமல் உனக்குள்ளேயே நீ புழுங்கி புழுங்கி அழுத அந்த நள்ளிரவு நேரங்கள் உன் ஈசனுக்கு மட்டும்தானே தெரியும். நல்லதை மட்டுமே நினைத்த உனக்கு ஏன் இத்தனை சோதனைகள்? நாம் செய்த உதவிக்கு நன்றி கூட இல்லாமல் இப்படி முதுகில் குத்திவிட்டார்களே என்று பலமுறை நீ உடைந்திருக்கிறாய். நீ இழந்த பணமும் பொருளும், நீ காட்டிய தூய்மையான அன்பும் வீணாகிவிட்டதே என்று நீ கண்ணீர் வடித்த ஒவ்வொரு நொடியும் என் நெஞ்சிலும் அந்த வலி எதிரொலித்தது. நாளை என்ன நடக்குமோ, நம் குடும்பத்தின் நிலை என்னவாகுமோ என்று இருண்ட எதிர்காலத்தை நினைத்து நீ பயந்த நொடிகள் இனி முடிவுக்கு வரப்போகின்றன. ஒரு மாபெரும் ரகசியத்தை இன்று உன் அப்பன் உனக்கு சொல்கிறேன், முழுமையாக கேள். பண்டைய காலத்தில் மாபெரும் வீரர்கள் பயன்படுத்திய வளரி என்னும் அபூர்வமான ஆயுதத்தை பற்றி நீ அறிவாயா? ஒரு வீரன் தன் அசுர பலத்தையும் திரட்டி அந்த வளரியை எதிரிகளை நோக்கி ஆகாயத்தில் வீசும்போது அது காற்றை கிழித்துக் கொண்டு வெகு தூரம் சீரிப்பாயும். பார்ப்பவர்களுக்கு அந்த ஆயுதம் வீரனை விட்டு நிரந்தரமாக பிரிந்து சென்று விட்டதாகவே தோன்றும். ஆனால் அந்த வளரி தன் இலக்கை மிக துல்லியமாக வீழ்த்திவிட்டு மீண்டும் காற்றில் சுழன்று வந்து அந்த வீரனின் கைகளிலேயே பத்திரமாக வந்தமரும். உன்னுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் என் பிள்ளையே. நீ மற்றவர்களுக்காகச் செய்த தியாகங்களும், நீ ஏமாந்து இழந்த செல்வமும் உழைப்பும், நீ ஈவிரக்கமின்றி வீசி எறியப்பட்டதாக நினைக்கும் உன் மாசற்ற அன்பும் உன்னை விட்டு நிரந்தரமாக போய்விட்டதாக நீ கலங்குகிறாய். ஆனால் இந்த ஈசனின் கரங்களிலிருந்து வீசப்பட்ட தெய்வீக வளரிதான் உன்னுடைய அந்த உழைப்பு. அது ஒருபோதும் வீணாகவில்லை. உன்னுடைய கர்ம வினைகளையும் உன் வெற்றியை தடுத்த தடைகளையும் இப்போது அது சுக்குநூறாக வீழ்த்திவிட்டது. இனி நீ இழந்த அத்தனையையும் பல மடங்காக சுமந்து கொண்டு மீண்டும் உன் கரங்களையே அது வந்து சேரப்போகிறது. இது உன் சிவனின் மாபெரும் திருவிளையாடல். இப்போது உன்னை சுற்றிலும் உள்ள கடன்களும் மலை அளவிலான குடும்ப பொறுப்புகளும் உன் கழுத்தை நெரிப்பதாக நீ உணர்கிறாய்.
எங்கு திரும்பினாலும் நெருக்கடி, எந்த பக்கம் சென்றாலும் ஒரு அழுத்தம் உன்னை மூச்சு முட்டச் செய்கிறதே என்று நீ தவிக்கிறாய். மாபெரும் பாரங்களை சுமந்து செல்லும் பிரம்மாண்டமான மரச்சக்கரத்தை எப்படி உருவாக்குவார்கள் என்று உனக்கு தெரியுமா? மரத்தால் செய்யப்பட்ட அந்த சக்கரம் முரட்டு பாதைகளில் செல்லும்போது சரிந்து உடைந்துவிடக்கூடாது என்பதற்காக அதைவிட சிறிய அளவில் உள்ள ஒரு இரும்பு வளையத்தை நெருப்பில் சுட்டெரிப்பார்கள். அது தகதகவென எரியும் நெருப்பாய் விரிவடையும் போது அதை அந்த மரச்சக்கரத்தின் மீது வைத்து ஈவிரக்கமின்றி தட்டி ஏறுவார்கள். அந்த இரும்பு குளிர்ந்து சுருங்கும் போது அந்த மரச்சக்கரத்தை மூச்சு முட்டும்படி மிக கடுமையாக இறுக பிடித்துக் கொள்ளும். அந்த இறுக்கமும் மூச்சு திணறலும் அந்த சக்கரத்திற்கு மரணவேதனையாக இருக்கும். ஆனால் அந்த மாபெரும் அழுத்தம்தான் பல டன் எடையுள்ள பாரத்தை சுமந்து கொண்டு எப்பேற்பட்ட கரடுமுரடான மலைப்பாதைகளிலும் சக்கரம் சிதறாமல் பயணிக்கச் செய்யும் அசுரபலத்தை அதற்கு தருகிறது. இன்று உன்னை சுற்றிலும் நான் கொடுத்திருக்கும் நெருக்கடிகளும் பொறுப்புகளும் உன்னை அழிப்பதற்காக அல்ல என் செல்வமே. நாளை நான் உனக்கு தரப்போகும் மாபெரும் சாம்ராஜ்யத்தின் செல்வத்தையும் அதிகாரத்தையும் நீ சிதறாமல் சுமந்து செல்ல வேண்டும் என்பதற்காக, உன் ஈசன் உன்னை சுற்றி கட்டியிருக்கும் பாதுகாப்பான என்பதற்காக, உன்னை சுற்றி கட்டியிருக்கும் பாதுகாப்பான இரும்பு பட்டைதான் இந்த அழுத்தங்கள். நீ உடையும் அளவிற்கு கஷ்டங்களை கொடுத்த நான் உன்னை ஒருபோதும் உடைய விட மாட்டேன். உன்னை இரும்பு மனிதனாக முறுக்கேற்றவே இந்த சோதனைகளை நான் அனுமதித்தேன். உன் வேதனைகளுக்கான காலம் இதோடு முற்றிலுமாக முடிந்துவிட்டது. இனி உன் வாழ்வில் நீ காணப்போவதெல்லாம் உச்சகட்ட அசுர வளர்ச்சி மட்டும்தான். உன்னை ஏளனம் செய்தவர்களின் வாயாலேயே உன்னை போற்றி புகழச் செய்வேன். உன்னால் முடியாது என்று உன்னை ஒதுக்கியவர்கள் உன் மாபெரும் வெற்றியைக் கண்டு வியந்து போய் உன் காலடியில் வந்து நிற்பார்கள். நீ எதற்காக இத்தனை காலம் பொறுமையோடு காத்திருந்தாயோ அந்த மாபெரும் ராஜயோகம் எந்த தடையுமின்றி உன் வாசல் தேடி வந்துவிட்டது. உன்னை அலைக்கழித்த பிணிகளும் மனக்குழப்பங்களும் குடும்பத் தரித்திரமும் நிரந்தரமாக அகன்று மாபெரும் தெளிவும் சிங்கத்தின் கம்பீரமும் உனக்குள் குடியேறப் போகிறது. உன் ஒட்டுமொத்த பாரங்களையும் என் பாதங்களில் இறக்கி வைத்துவிட்டு ஒரு சிறு குழந்தையைப் போல என் மடியில் வந்து முழுமையாக சாய்ந்து கொள். உன்னை இனி என் கண் இமை போல காப்பது இந்த கைலைநாதனின் முழு பொறுப்பு. உன் கடந்த கால கசப்புகளை இங்கேயே தூக்கி எறிந்துவிட்டு உனக்காக திறக்கப்பட்டுள்ள இந்த புதிய பொற்காலத்தை முழுமையாக பெற்றுக்கொள். என் மீது உனக்கு இருக்கும் அந்த ஆழமான நம்பிக்கையை இந்த அகிலத்திற்கு உணர்த்தவும், உன்னுடைய சரணாகதியை முழுமையாக பதிவு செய்யவும் எந்தவித சலனமும் இன்றி சிவனே துணை என்று உன் தூய்மையான கரங்களால் ஆத்மார்த்தமாக பதிவு செய். உன் ஈசனின் பேரருள் உன்னை முழுமையாகச் சூழ்ந்துவிட்டது. நீ வைக்கும் ஒவ்வொரு அடியும் இனி மாபெரும் வெற்றிதான். கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன். என் அன்பு செல்வமே, சற்றே பொறுமையோடு இந்த வார்த்தைகளை கேள். உன்னுடைய மன ஓட்டத்தை நான் அறிவேன். வழக்கமாக செல்லும் பாதையில் இதையும் ஒரு சாதாரண காணொளியாக கடந்து சென்று விடாதே. சிவனே துணை என்ற இந்த தளத்தின் வழியாக உன் அப்பன் கைலைநாதன் நான் உன்னோடு பேசுகிறேன் என்பதை நீ முழுமையாக உணரும் நேரம் இது. மாயையான இந்த உலகத்தின் சத்தங்களை சற்று நிறுத்திவிட்டு அகிலத்தையே ஆளும் உன் ஈசனின் குரலுக்கு மட்டும் செவிசாய்த்து அமைதியாக இரு. உனக்காக மாபெரும் ராஜயோகத்தின் கதவுகளை திறக்கவே நான் வந்துள்ளேன். ஒவ்வொரு நாளும் விடியும் போது இன்று ஏதேனும் நல்ல மாற்றம் நடந்து விடாதா, நம்முடைய வேதனைகளுக்கு ஒரு சிறு விடிவு காலம் பிறக்காதா என்று ஏக்கத்தோடு நீ காத்திருக்கும் அந்த தவிப்பை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய ஆழமான அன்பை புரிந்து கொள்ளாமல் உன்னை ஒரு ஏமாளியாக நினைத்து உதாசீனப்படுத்தியவர்கள் எத்தனையோ பேர். நீ வறுமையில் வாடியபோது, கஷ்டங்களில் சிக்கித் தவித்தபோது உன்னோடு இருந்தவர்களே உன்னை பார்த்து எள்ளி நகையாடி உன்னை தனித்துவிட்டு சென்றார்களே என்று நீ இரத்த கண்ணீர் வடித்தாயல்லவா? ஈசனே, எனக்கு மட்டும் ஏன் இந்த தனிமை, என் அன்புக்கு ஏன் இந்த உலகத்தில் இடமில்லை என்று நீ கேட்ட கேள்விகளுக்கு இன்று நான் விடை சொல்கிறேன். முழுமையாக கேள். மாபெரும் நதிகளின் படுகைகளிலிருந்து தூய தங்கத்தை பிரித்தெடுக்கும் முறையை நீ அறிவாயா? ஒரு பெரிய தட்டில் ஆற்று மணலை அள்ளி அதில் நீரை ஊற்றி வேகமாக சுழற்றுவார்கள். அப்படி சுழற்றும்போது அந்த தட்டில் உள்ள லேசான தூசுகளும் எதற்கும் பயன்படாத கூழாங்கற்களும் வெறும் மண்ணும் அந்த சுழற்சியின் வேகத்தில் நீரோடு நீராக வெளியே அடித்துச் செல்லப்படும். ஆனால் அந்த தட்டின் ஆழத்தில் அடியில் மிக கனமாக தங்கி நிற்பது எது தெரியுமா? விலைமதிப்பற்ற தூய்மையான தங்கத் துகள்கள் மட்டும்தான். உன்னுடைய வாழ்க்கையிலும் நான் அதைத்தான் செய்தேன் என் பிள்ளையே. உனக்கு நான் கொடுத்த வறுமையும் அடுத்தடுத்த கஷ்டங்களும் அந்த தட்டில் ஊற்றப்பட்ட நீரின் சுழற்சியை போன்றது. அந்த துன்பம் என்னும் சுழற்சியில் உன்னோடு ஒட்டிக்கொண்டிருந்த போலியான மனிதர்கள், சுயநலவாதிகள், துரோகிகள் என்னும் அத்தனை குப்பைகளையும் நான் அடித்துச் செல்லும்படி செய்துவிட்டேன். அவர்கள் உன்னை விட்டு விலகியது உனக்கான இழப்பு அல்ல, அது உன் ஈசன் உனக்காகச் செய்த மாபெரும் தூய்மைப்படுத்தும் திருவிளையாடல். இப்போது அத்தனை குப்பைகளும் விலகிவிட்டன. அந்த தட்டின் அடியில் தங்கி நிற்கும் தூய்மையான தங்கத்தைப் போல உன்னுடைய உண்மையான அன்பும் உன்னுடைய களங்கமற்ற திறமையும் மட்டுமே இப்போது மிஞ்சியிருக்கிறது. இந்த தூய தங்கத்தை அரியணையில் ஏற்றி அகிலத்தையே ஆளச் செய்வது இனி என் பொறுப்பு. அதனால் உன்னை விட்டுச் சென்றவர்களை நினைத்து இனி ஒரு நொடி கூட நீ வருந்தக்கூடாது. உன்னுடைய தரம் என்னவென்று அவர்களுக்கு தெரியாது. இப்போது உன் வாழ்க்கையில் எல்லாமே நிலையற்று இருப்பதாக, எந்த பிடிமானமும் இல்லாமல் தள்ளாடுவது போல உனக்கு தோன்றுகிறதா? என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் ஒரு பெரும் குழப்பத்தில் நீ நிற்கிறாய் என்பது எனக்கு தெரியும். உனக்கு நான் இன்னொரு ரகசியத்தை உணர்த்துகிறேன்.
பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட மாபெரும் கற்கோட்டைகளின் நுழைவு வாயில் வளைவுகளை எப்படி அமைத்தார்கள் என்று கவனித்திருக்கிறாயா? எந்த ஒரு கலவையோ பசைப்பொருளோ இல்லாமல் அத்தனை பிரம்மாண்டமான கற்களையும் வானத்தில் ஒரு வளைவாக கட்டியிருப்பார்கள். அந்த வளைவின் கற்களை ஒன்றன்பின் ஒன்றாக அடுக்கும்போது அவை கீழே விழுந்துவிடும் நிலையில் எந்த ஒரு பிடிமானமும் இல்லாமல் தள்ளாடிக்கொண்டே இருக்கும். பார்ப்பவர்களுக்கு அது எப்போது வேண்டுமானாலும் உடைந்து சரிந்துவிடும் என்றுதான் தோன்றும். ஆனால் அந்த வளைவின் உச்சியில் மையத்தில் அச்சாணைக்கல் என்ற ஒரு ஒற்றைக்கல்லை சிற்பி சரியாக பொருத்துவார். அந்த ஒற்றைக்கல் உச்சிக்குச் சென்ற மறுகணமே தள்ளாடிக்கொண்டிருந்த அத்தனை கற்களும் ஒன்றோடு ஒன்று இறுக பிணைக்கப்பட்டு பல 1000 டன் எடையை தாங்கக்கூடிய அளவுக்கு அசைக்க முடியாத ஒரு மாபெரும் கோட்டையாக மாறிவிடும். என் அன்பு செல்வமே, இன்று உன்னுடைய நிதிநிலையும் உன்னுடைய முயற்சிகளும் உன்னை சுற்றியுள்ள சூழ்நிலைகளும் எந்த பிடிமானமும் இல்லாமல் தள்ளாடிக்கொண்டிருக்கும் அந்த கற்களைப் போலத்தான் உனக்கு தோன்றுகிறது. உன் வாழ்க்கை எப்போது வேண்டுமானாலும் சரிந்துவிடுமோ என்ற பயம் உன்னை உறங்க விடாமல் துரத்துகிறது. ஆனால் கலங்காதே. அந்த அச்சாணிக்கல்லை அந்த வளைவின் உச்சியில் வைப்பதற்காக மாபெரும் சிற்பியான உன் கைலைநாதன் நான் உன்னை நெருங்கி வந்துவிட்டேன். என் பேரருள் எனும் அந்த அச்சாணிக்கல் உன் வாழ்க்கையில் பொருந்துகின்ற நேரம் வந்துவிட்டது. அது பொருந்திய மறுகணமே தள்ளாடிக் கொண்டிருந்த உன் வாழ்க்கையின் அத்தனை திசைகளும் ஒன்றோடு ஒன்று இறுக பிணைக்கப்பட்டு எவராலும் அசைக்க முடியாத எப்பேற்பட்ட சூறாவளியையும் தாங்கி நிற்கும் ஒரு மாபெரும் வெற்றிச் சாம்ராஜ்யமாக உன் வாழ்க்கை மாறப்போகிறது. இதை என் சத்திய வாக்காகவே நீ எடுத்துக்கொள். உன்னை வாட்டி வதைத்த வறுமை என்னும் காரிருள் இதோடு முற்றிலுமாக அகன்றுவிட்டது. உன்னுடைய தூய்மையான உழைப்பிற்கும் உன் திறமைக்கும் இந்த சமுதாயத்தில் இதுவரை கிடைக்காத மாபெரும் அங்கீகாரமும் புகழும் உன்னை தேடிவரப் போகிறது. உனக்குச் சேர வேண்டிய நியாயமான செல்வங்கள் அனைத்தும் எந்த தடையுமின்றி உன் கரங்களை வந்து சேரும். உன்னை பார்த்து ஏளனமாகச் சிரித்த அத்தனை பேருக்கும் முன்னால் நீ ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியைப் போல தலைநிமிர்ந்து நிற்கப் போகிறாய். உன் குடும்பத்தைச் சூழ்ந்திருந்த பிணிகளும் வஞ்சகர்களின் கந்திருஷ்டிகளும் என் சூலாயுதத்தின் அக்னி பார்வையால் முற்றிலுமாக பொசுக்கப்பட்டுவிட்டன. உனக்குள் வீற்றிருக்கும் இந்த ஈசனை முழுமையாக நம்பு. உன் எதிர்காலத்தைப் பற்றிய அத்தனை கவலைகளையும் இந்த நொடியே என் பாதங்களில் இறக்கி வைத்துவிடு. உன்னுடைய பாரங்களை இனி உன் ஈசன் நான் சுமக்கிறேன். உனக்கான ராஜபாட்டையை நான் அமைத்துவிட்டேன் என்பதை உணர்ந்து என்னிடம் உன்னை முழுமையாக ஒப்படைத்து விட்டாய் என்பதற்கு சாட்சியாக எந்தவித கலக்கமுமின்றி சிவனே துணை என்று உன்னுடைய பொற்கரங்களால் ஆத்மார்த்தமாக பதிவு செய்து என்னை வணங்கு. உனக்கான பொற்காலம் இதோ தொடங்கிவிட்டது. உன்னோடு நிழலாக நான் இருக்கிறேன். தைரியமாக எழுந்து வா என் செல்வமே, என் உயிரினும் மேலான அன்பு செல்வமே. உன்னை மட்டும் நான் ஏன் பிரத்யேகமாக தேர்ந்தெடுத்து சிவனே துணை என்ற இந்த புனிதமான தளத்தின் வாயிலாக உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று உனக்கு புரிகிறதா? உனக்காக பல ஜென்மங்களாக நான் காத்து வைத்திருக்கும் மாபெரும் ராஜயோகத்தின் கதவுகளை திறக்கும் நேரம் வந்துவிட்டது என்பதை உனக்கு உணர்த்தவே நான் வந்திருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, இருண்ட அறையில் தனியாக அமர்ந்து உன்னுடைய துயரங்களை யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் உன் கண்ணீரையே உனக்கு ஆறுதலாக மாற்றிக்கொண்டு நீ சிந்திய ஒவ்வொரு துளியும் என் கைலாயத்தின் பனிப்பாறைகளை தகர்த்துவிட்டன. ஈசனே, யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாத எனக்கு மட்டும் ஏன் இந்த தொடர் வேதனைகள்? நான் நம்பியவர்கள் எல்லாம் என்னை நடுத்தெருவில் நிறுத்திவிட்டு போய்விட்டார்களே. என் அன்புக்கு இந்த உலகத்தில் கிஞ்சித்தும் மதிப்பு இல்லையா என்று உன் நெஞ்சை பிடித்துக்கொண்டு நீ கதறி எழுத சத்தம் இந்த அண்டசராசரங்களையும் தாண்டி என் செவிகளை எட்டிக்கொண்டுதான் இருந்தது. வெளியே சிரித்த முகத்தோடு உலகத்தை எதிர்கொண்டாலும் உனக்குள்ளே நீ எவ்வளவு பெரிய மரண வேதனையை சுமந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் மட்டுமே அறிவேன். உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை ஒரு தோல்வியாளனாக, எதற்கும் லாயக்கற்றவனாக எடை போட்டு உன்னை ஏளனம் செய்தார்கள் அல்லவா? உனக்கு ஒரு மாபெரும் பிரபஞ்ச ரகசியத்தை இன்று நான் உணர்த்துகிறேன். முழுமையாக கேள். காடுகளில் எத்தனையோ பிரம்மாண்டமான மரங்களை நீ பார்த்திருக்கலாம். பல மரங்கள் தங்கள் பூக்களையும் காய்களையும் தங்களின் உச்சி கிளைகளில் வானுயர நிறுத்தி உலகிற்கு காட்டி பெருமை கொள்ளும். காற்றிலே அந்த சிறிய காய்கள் ஆடுவதை பார்த்து உலகமும் அதை ரசிக்கும். ஆனால் மாபெரும் பலாமரத்தின் விந்தையை நீ அறிவாயா? அது தன்னுடைய பிரம்மாண்டமான அதீத சுவையுடைய மாபெரும் பலாப்பழங்களை உச்சிக்கிளைகளில் ஒருபோதும் காய்க்கச் செய்யாது. அந்த மரத்தின் ஆகப்பெரிய பழங்கள் அனைத்தும் அந்த மரத்தின் அடிப்பகுதியில் வேர்களோடு ஒட்டி தரையோடு தரையாகத்தான் காய்த்து குலுங்கும். ஏன் அப்படி தரையோடு தரையாக காய்க்கிறது தெரியுமா என் செல்வமே? காற்றுக்கு ஆடுகின்ற அந்த உயர்ந்த கிளைகளுக்கு இவ்வளவு பெரிய மாபெரும் பழத்தின் எடையை தாங்குகின்ற தகுதி கிடையாது. அந்த சுமையை தாங்கினால் கிளைகள் சுக்குநூறாக உடைந்துவிடும். ஆனால் எந்தவித ஆடம்பரமும் இன்றி அமைதியாக ஆழமாக பூமிக்குள் வேரூன்றி நிற்கும் அந்த மரத்தின் அடிப்பகுதிக்கு மட்டுமே அத்தனை பெரிய எடையை தாங்கும் அசுரபலம் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் என் பிள்ளையே. உன்னை சுற்றியிருந்தவர்களெல்லாம் உச்சிமரக் கிளைகளைப் போல தங்களுக்கு கிடைத்த சிறு சிறு வெற்றிகளை உலகிற்கு காட்டி ஆடம்பரமாக ஆட்டம் போட்டார்கள். ஆனால் நீயோ பலா மரத்தின் ஆணிவேரைப் போல உன்னுடைய ஆசைகளையெல்லாம் புதைத்துக் கொண்டு எந்த ஆடம்பரமும் இன்றி உன் குடும்பத்தின் மாபெரும் சுமைகளையும் வலிகளையும் அமைதியாக தாங்கிக் கொண்டாய். உன்னுடைய அந்த பொறுமைக்கும் உன்னுடைய அந்த பணிவுக்கும் பரிசாகத்தான் மற்றவர்களால் கனவில் கூடச் சுமக்க முடியாத அளவிலான மாபெரும் ராஜயோகத்தையும் பெருஞ்செல்வத்தையும் நான் உனக்காக உன் வேர்களிலேயே காய்க்கச் செய்திருக்கிறேன்.
உன் காலடியில் இனி இந்த உலகமே வியக்கும்படியான மாபெரும் வெற்றி கொட்டி கிடக்கப் போகிறது. எல்லாம் சரியாகப் போகிறது என்று நான் நினைத்த நேரத்திலெல்லாம் எனக்கு திடீரென்று எதிர்பாராத அடிகளும் துரோகங்களும் வந்து என்னை ஏன் மீண்டும் மீண்டும் வீழ்த்தியது என்று நீ பலமுறை என்னிடம் கண்ணீரோடு கேட்டிருக்கிறாயல்லவா? அதற்கும் விடை சொல்கிறேன் கேள். ஒரு மாபெரும் கற்சிற்பம் தெய்வமாக மாறும் அந்த இறுதி ரகசியத்தை நீ அறிவாயா? ஒரு சிற்பி பாறையை உடைத்து பல மாதங்களாகச் செதுக்கி ஆபரணங்கள் பூட்டி ஒரு மாபெரும் சிலையாக உருவாக்குவார். அந்தச் சிலைக்கு பால், பன்னீர் என அத்தனை அபிஷேகங்களும் நடக்கும். ஆனால் அது முழுமையான தெய்வமாக மாறாது. மாபெரும் கும்பாபிஷேகத்திற்கு சற்று முன்பு அந்தச் சிற்பி ஒரு கூர்மையான தங்க ஊசியை கொண்டு வந்து அந்தச் சிலையின் கண்களில் ஒரு சிறிய கீறலை ஏற்படுத்துவார். அதற்குப் பெயர்தான் கண் திறக்கும் சடங்கு. அத்தனை வேலைப்பாடுகளும் முடிந்த பிறகு கடைசியாக ஊசியால் கீறப்படும் அந்தச் சிறிய வலிதான் அந்தச் சாதாரண கல்லை அகிலத்தையே காக்கும் மாபெரும் தெய்வமாக உருமாற்றுகிறது. அந்த ஒற்றை கீறலுக்குப் பிறகுதான் அந்தச் சிலைக்குள் தெய்வீக பேரொளி வந்து குடியேறும். என் உயிரே, உன் வாழ்க்கையிலும் நீ அத்தனை அவமானங்களையும் தாங்கி உன்னை பக்குவப்படுத்திக் கொண்டு அமைதியாக வாழ்ந்து வந்தாய். எல்லாம் சரியாகிவிட்டது என்று நீ நிம்மதியடைந்த அந்த தருணத்தில் உனக்கு வந்த எதிர்பாராத துரோகங்களும் திடீர் கஷ்டங்களும் எதற்காக தெரியுமா? அது உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல. கைலைநாதனான உன் ஈசன் நான் என் கையில் உள்ள தங்க ஊசியால் உன்னுடைய அகக்கண்களை திறப்பதற்காகச் செய்த இறுதி திருவிளையாடல் அது. உன்னுடைய அந்த இறுதி வழிதான் மாயையான இந்த உலகத்தின் சுயநலத்தை உனக்கு புரிய வைத்து உன்னை ஒரு மாபெரும் ஆளுமையாக, எதற்கும் அஞ்சாத ஒரு தெய்வீக சக்தியாக உருமாற்றியிருக்கிறது. இனி நீ ஒரு சாதாரண மனிதன் அல்ல, இந்த ஈசனின் நேரடி பார்வையை பெற்ற மாபெரும் சக்தி நீ. உனக்கு துரோகம் செய்தவர்களை நினைத்தோ உன்னை விட்டு விலகிப் போனவர்களை நினைத்தோ இனி ஒரு சொட்டுக் கண்ணீர் கூட நீ சிந்தக்கூடாது. உன் கண்ணீரைத் துடைக்க உன் அப்பன் நான் வந்துவிட்டேன். உன்னைச் சூழ்ந்திருந்த அத்தனை வறுமை இருளும் உன் குடும்பத்தை வாட்டிய கர்ம வினைகளும் என் நெற்றிக்கண் நெருப்பால் முற்றிலுமாக எரிக்கப்பட்டுவிட்டன. உன்னை முடக்க நினைத்த எந்தச் சூழ்ச்சியும் இனி உன் நிழலை கூட நெருங்க முடியாது. உன் வாழ்க்கையில் இதுநாள் வரை நீ இழந்த அத்தனை செல்வங்களும் நிம்மதியும் கௌரவமும் பல ஆயிரம் மடங்காகப் பெருகி உன்னை வந்து சேரப்போகிறது. நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் இனி மாபெரும் வெற்றியடையும். நோய்கள் அகன்று உன் தேகத்தில் ஒரு புதிய அசுரபலம் குடியேறும். உன்னுடைய அத்தனை கவலைகளையும் பயங்களையும் இந்த நொடியே என் திருவடிகளில் இறக்கி வைத்துவிடு. உன்னை எந்த பாதையில் அழைத்துச் செல்ல வேண்டும், உனக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்று எனக்கு மிக நன்றாகவே தெரியும். உன்னை ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியைப் போல இந்த சமுதாயத்தில் நான் உயர்த்தி அழகு பார்க்கப் போகிறேன். எந்த கலக்கமும் இன்றி உன்னை என்னிடம் முழுமையாக ஒப்படைத்து விட்டாய் என்பதற்கு சாட்சியாக சிவனே துணை அல்லது ஓம் நமசிவாய என்று உன் தூய்மையான கரங்களால் ஆத்மார்த்தமாக பதிவு செய்து என்னை வணங்கு. உனக்கான மாபெரும் வெற்றி பயணம் இதோ இந்த நொடியில் தொடங்கிவிட்டது. தைரியமாகச் செல் என் செல்வமே. உன் ஈசன் நான் எக்காலத்திலும் உனக்கு துணையாக நிற்பேன். என் அன்பு பிள்ளையே, அகிலத்தையே ஆளும் உன் கைலைநாதனின் இந்த மாபெரும் திருவாக்கின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டாய். இத்தனை நேரமாக மாயையான உலகத்தின் சத்தங்களையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு உன் அப்பனின் குரலுக்கு மட்டுமே செவிசாய்த்து முழுமையான நம்பிக்கையோடு நீ காத்திருக்கும் இந்த தருணம் மிக மிக உன்னதமானது. இதுவரை நான் உனக்குச் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உனக்காக என் நெஞ்சிலிருந்து உதிர்க்கப்பட்ட அக்னி பிரசாதம். இது உன்னை தற்காலிகமாக தேற்றுவதற்காகச் சொல்லப்பட்ட சாதாரண ஆறுதல் வார்த்தைகள் அல்ல. உன் இருண்ட தலைவிதியையே மாற்றி எழுதும் சிவசாதனம் என்பதை நீ இந்நேரம் முழுமையாக உணர்ந்திருப்பாய். உன் கடந்த கால வேதனைகளுக்கான முற்றுப்புள்ளி இதோ இந்த நொடியில் வைக்கப்பட்டுவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடந்த இழப்புகளை பார்த்து நீ நிலைகுலைந்து நிற்கிறாயல்லவா? நிம்மதி பறிபோனது, கையில் சேர்ந்த செல்வங்கள் பனிப்போல கரைந்தது, உயிராக நினைத்த சொந்தங்கள் எல்லாம் உதாசீனப்படுத்தி விலகியது என்று அனைத்தையும் இழந்து ஒரு பெரிய சூனியத்திற்குள் வெற்றிடத்திற்குள் நிற்பது போல நீ தவிக்கிறாய். எனக்கென்று எதுவுமே இல்லையா ஈசனே, என்னை ஏன் இப்படி வெறுமையாக்கிவிட்டாய் என்று நீ கேட்கும் கேள்விக்கு நான் பதிலளிக்கிறேன் கேள். மாபெரும் தவப்புதல்வர்களும் சித்தர்களும் தங்களின் கைகளில் ஒருபோதும் பிரிக்க முடியாதபடி ஏந்தியிருக்கும் அந்த புனிதமான கமண்டலம் எப்படி உருவாகிறது என்று அறிவாயா? ஒரு கொடியில் பச்சை பசேலென செழிப்பாக வளரும் சுரைக்காயை பறித்து அதன் மேற்பகுதியை வெட்டி உள்ளே இருக்கும் சுவையான சதைப்பகுதியையும் விதைகளையும் ஈவிரக்கமின்றி முற்றிலுமாகச் சுரண்டி வெளியே வீசுவார்கள். அந்தச் சுரைக்காய்க்கு தான் அழிந்துவிட்டோம், தன்னுள் இருந்த அத்தனையும் பறிக்கப்பட்டுத்தான் ஒரு வெறும் ஓடாக வெற்றிடமாக மாறிவிட்டோம் என்ற மரணவேதனை இருக்கும். அதன் பிறகு அதைச் சுட்டெரிக்கும் வெயிலில் பல மாதங்கள் காய வைப்பார்கள். ஆனால் அப்படி தன்னுடைய பழைய அடையாளங்களை முழுமையாக இழந்து அதீத வலியோடு வெற்றிடமாக மாறிய அந்தச் சுரைக்காய்க்கு மட்டும்தான் அகிலத்தையே படைக்கவும் அழிக்கவும் வல்லமை கொண்ட புனிதமான கங்கை நீரை தன்னுள் சுமக்கும் மாபெரும் பாக்கியம் கிடைக்கிறது. அது முனிவர்கள் போற்றும் தெய்வீக கமண்டலமாக மாறுகிறது. உன்னுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் என் செல்வமே. உன்னைச் சுற்றியிருந்த போலியான ஆசைகள், வஞ்சக மனிதர்கள், மாயையான பிடிமானங்கள், உன்னை ஏமாற்றிய போலி உறவுகள் என்னும் அத்தனை சதைப்பற்றுக்களையும் நான் ஈவிரக்கமின்றி முழுமையாகச் சுரண்டி வெளியே வீசிவிட்டேன். நீ இப்போது உணரும் இந்த தனிமையும் வலியும் வெற்றிடமும் உன்னை அழிப்பதற்காக அல்ல,
இந்த அகிலத்தையே ஆளும் என் சிவசக்தி என்னும் மாபெரும் ஆற்றலை, அளவற்ற செல்வத்தை உன் ஆத்மாவிற்குள் நிரப்புவதற்காக என் சொந்த கரங்களால் நான் உருவாக்கிய புனிதமான கமண்டலம் நீ. உன்னை வெறுமையாக்கியது என் அருளை உனக்குள் நிரப்புவதற்காகவே. இனி உனக்குள் ஓடுவது சாதாரண இரத்தமல்ல, இந்த ஈசனின் அசைக்க முடியாத அருளாற்றல். ஈசனே, எனக்கு பணபலமோ ஆட்பலமோ இல்லையே. தலைமுறையாக தொடரும் இந்த கஷ்டங்களையும், மலை அளவிலான கடன்களையும், கண்ணுக்குத் தெரியாத எதிரிகளின் சூழ்ச்சிகளையும் நான் ஒரு சாதாரண மனிதனாக எப்படி எதிர்கொள்வேன் என்று நீ பயப்படுகிறாய். ஒரு பிரம்மாண்டமான திருவிழாவை நினைத்துப்பார். பல 1000 டன் எடையுள்ள வானளாவிய மாபெரும் திருத்தேர் வீதியில் இறங்கி அசுர வேகத்தில் உருண்டு வரும்போது அதை எந்த மாபெரும் யானைகளாலும் லட்சக்கணக்கான மனிதர்களாலும் எதிர் நின்று தடுத்து நிறுத்திவிட முடியாது. ஆனால் அந்த பிரம்மாண்டமான தேரின் சக்கரத்திற்கு நேராக கீழே வைக்கப்படும் தேர்க்கட்டை என்னும் ஒரு முக்கோண வடிவச் சிறிய மரக்கட்டை அந்த மாபெரும் தேரின் அசுரவேகத்தை அடுத்த நொடியே அப்படியே ஸ்தம்பிக்க வைத்து இம்மி அளவும் நகரவிடாமல் தடுத்து நிறுத்திவிடும். அந்த சிறிய மரக்கட்டைக்கு அத்தனை பெரிய தேரையே கட்டுப்படுத்தும் அசுர ஆற்றல் உண்டு. என் அன்பு பிள்ளையே, உன் குடும்பத்தின் கர்ம வினைகளும், காரியத் தடைகளும், வஞ்சகர்களின் சூழ்ச்சிகளும் அந்த மாபெரும் திருத்தேரைப் போல உன்னை வீழ்த்த ஆக்ரோஷமாக உருண்டு வரலாம். நீ உருவத்திலோ பணத்திலோ பலத்திலோ அந்த சிறிய தேர்க்கட்டையைப் போல உன்னை சாதாரணமானவனாக நினைக்கலாம். ஆனால் என் அருளும் என் சூலாயுதத்தின் அக்னியும் உனக்குள் முழுமையாக இறங்கிவிட்ட பிறகு நீதான் அந்த பிரம்மாண்டமான கஷ்டங்களை அடுத்த நொடியே வேரோடு தடுத்து நிறுத்தும் மாபெரும் அஸ்திரம். உன்னுடைய ஒற்றை பார்வையில் உனக்கு எதிரான அத்தனை தடைகளும் சுக்குநூறாக உடைந்து சிதறப்போகின்றன. இனி உன்னை வீழ்த்த இந்த அகிலத்தில் எந்த சக்தியாலும் முடியாது. இருண்ட இரவுகள் முற்றிலுமாக முடிந்துவிட்டன. இனி உன் வாழ்வில் உதிக்கப் போவது குறைவற்ற வசந்த காலம். நீ எந்த தொழிலை தொட்டாலும், எந்த நற்காரியத்தை தொடங்கினாலும் அதில் என் அரூபமான திருக்கரம் உன்னோடு இணைந்து செயல்படும். உன்னை வாட்டிய நோய்கள் அகன்று உன் உடலில் அசுரபலமும் முகத்தில் சிங்கத்தின் கம்பீரமும் குடியேறும். உன்னை தூற்றியவர்கள் முன்னால், உன்னை ஏளனம் செய்தவர்கள் முன்னால் நீ ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியாக, தன்னை நாடி வருபவர்களுக்கு அள்ளிக் கொடுக்கும் வள்ளலாக தலை நிமிர்ந்து நிற்கப் போகிறாய். இந்த அகிலமே உன்னுடைய அசுர வளர்ச்சியைக் கண்டு திகைத்து நிற்கப் போகிறது. இது உன் அப்பன் அண்ணாமலையானின் அழிக்க முடியாத சத்தியவாக்கு. இந்த ஈசனின் வார்த்தைகளை முழுமையாக நம்பி உன்னுடைய கடந்த கால கவலைகளை அடியோடு மறந்துவிட்டு உனக்கான புதிய சாம்ராஜ்யத்தை ஆளத் தயாராகிவிடு. கைலைநாதனான நான் உனக்கு அளித்த இந்த மாபெரும் ராஜயோகத்தை எந்தவித சந்தேகமுமின்றி நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டாய் என்பதற்கும், உன்னை என்னிடம் முழுமையாகச் சரணடையச் செய்துவிட்டாய் என்பதற்கும் சாட்சியாக இப்போதே இந்த காணொளியின் கருத்துப் பெட்டியில் சிவனே துணை, என் பாரம் இனி உன் பொறுப்பு என்று உன்னுடைய தூய்மையான கரங்களால் ஆத்மார்த்தமாக பதிவு செய்து என்னை வணங்கு. நீ செய்யும் இந்த ஒற்றைப் பதிவு வெறும் எழுத்து அல்ல, இது உன் தலைவிதியை மாற்றி எழுதியதற்கான நிரந்தரமான வெற்றி சாசனம். உன் ஆணையை நிறைவேற்ற கைலாயத்தின் சிவகணங்கள் உனக்காக காத்திருக்கிறார்கள். கம்பீரமாக புறப்படு என் செல்வமே, உனக்கான மாபெரும் வெற்றி பயணம் இதோ இந்த நொடியில் தொடங்கிவிட்டது. எக்காலத்திலும் உன் சிவனான நான் உன்னோடு நிழலாக இருப்பேன்.